எஸ்ரோவின் அரங்காவலர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களையும் திரு இ.கே.டி. சிவகுமார் அவர்களின் சகோதரி திருமதி கவிதா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அறிவு ஞானம் வெற்றியின் அடையாளமாக திகழ்கிறது ஒளி. இருளை நீக்கி ஒளியை பரப்பும் இந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் அறிவு மற்றும் ஞானத்தை கொண்டு வருவதற்கான முதல் படி. இருளை நீக்கி நம் வாழ்க்கையில் ஒளியை பரப்பட்டும். இருக்கும் ஒரு பெரிய கல்வியில் ஒரு புரட்சியை உருவாக்கி ஒரு தனி மனிதர் உலகளவில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா எஸ்ரோ அறக்கட்டளையின் சார்பாக நடத்த வேண்டும் என்று முதலிலே அவர் அமெரிக்காவில் அவருக்கு டாக்டர் பட்டம் சட்டங்கள் துறையில் வழங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் மனிதரை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு தான் இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக இந்த அரங்கத்தில் ஏற்பாடு செய்தோம். அண்ணனும் வந்துட்டு இருக்காங்க. சால திறந்தது ஒரு கல்வி நிறுவனம், ஒரு கல்வியில் ஒரு புரட்சியை உருவாக்கிய ஒரு கல்வி சுடரொலி என்று சொன்னாலும் மிகையாகாது. நாங்களும் ஒரு பட்டம் அறக்கட்டளை போல நாங்கள் சிறப்பு செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய இருக்கக்கூடிய அருமை அண்ணன் இதர் டெக்னாலஜியில் இன்னைக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் இந்த மாதிரி விளையாட்டு ரொம்ப தவிர்ப்பார். நான் ரொம்ப கம்பல் பண்ணி இல்லை, நீங்கள் அவசியம் வரணும்னு நான் ரொம்ப அவரை கேட்டேன். ஏன்னா ரொம்ப இணைந்த அவரும் என்னுடைய இனிய சகோதரர். அவர் மேனேஜிங் டைரக்டர் பாலிமெண்டெக் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிகழ்ச்சிக்கு பல நாங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அரும்பெரும் மனிதர். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வித்தாக மூலமாக இருக்கக்கூடிய அவரையும் வருக வருக நான் வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்கி இன்று பல நாடுகளில் அவர் திரு கலைப்புலி தானு அலங்கரிப்பது எமக்கு மகிழ்ச்சி, பெருமை. வளம் நலம் பலம் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புமை ஆற்றவிருக்கும் பாசத்துக்குரிய சகோதரர் கல்வி காவலர் சகோதரர் பிஐடி செல்வம் சார் அவர்களையும், மேடையில் வீட்டிற்குரிய அறிவுசார் பெரியோர்களையும், விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களையும், கல்வியில் சிறப்பாளர்களையும், ஊடக நண்பர்களையும், என் மாலை தமிழ்வனத்தில் மகப்பான இடத்தை வகித்திருக்கிறார்கள். உலக தரத்தில் ஒரு உயரிய கல்விக்கூடம் அவருடைய கல்விக்கூடம் தான். அப்படி அங்கு பயிலக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய கல்விச்சாலை தான் அறிவாயுதமாக திகழ்கிறது. அப்படிப்பட்டவரை வாழ்த்துகின்ற எனக்கு வாய்ப்பு கிட்டியதற்கு உண்மையில் சிவகுமாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பின் அடையாளமாய் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்கி மகிழ்கிறோம். அது முக்கியமல்ல, இவர் செய்வதுதான் முக்கியம். இருப்பவர்கள் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை, தன்னால் முடிந்தவை நண்பர்களோடு சேர்த்து கொடுப்பது தான் பெரிய விஷயம். அவர் ஒரு விழா நாயகன். தினமும் வாட்ஸ்அப்பில் எதனா ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கும். எங்கே இருக்கிறான்னு வாட்ஸ்அப்பை பார்த்தாலே தெரிந்துவிடும். அவருடைய சொத்தே அவருடைய நண்பர்கள் தான். அதான் முக்கியம். நட்பை பாதுகாப்பது, நட்பை பெருக்குவது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். அதற்கு உதாரணம் அவர்தான். நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் என்று சொன்னால் அவரை இன்றைய தினம் நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய பெருமை. சிவகுமார் அவர்கள் நடத்துகின்ற அத்துணை நிகழ்ச்சிகளும் நமக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே அவரை நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி மேலும் சிறப்பாக வளர வேண்டும். நிச்சயமாக வளரும். ஏனென்றால் அதற்கு உதாரணமாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அண்ணன் வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் இன்றைய வந்திருக்கின்றார்கள்.
அவரை இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அழைத்ததின் பேரில் நிச்சயமாக விஐடி பல்கலைக்கழகம் போல சமுதாயத்திலே உங்களுக்கும் ஒரு நல்ல புகழ் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். RS முண்டத்திரம் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இஸ்ரோவின் சார்பாக சேவை விருதுகள் வழங்கும் நிகழ்வு ராணுஜம் ரங்கராஜன். ரொட்டேரியன் திரு பி. நவமணி அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கிறோம். மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி நிறுவனத்தின் சேர்மன் ரொட்டேரியன் திரு பி. நவமணி அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் கைகளால் நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கப்படுகிறது. திரு SP மணவாளன் அவர்கள் நம்முடைய விழா நாயகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். விழா வேந்தர் மட்டுமல்ல, கல்வி வேந்தரும் அல்ல, நிறைய நிகழ்ச்சிகளை அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அறிவாற்றலை சமூகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறாங்க. அன்னைக்கு 91 அவரோட பயணித்ததேன். கிட்டத்தட்ட அவர் எப்பவுமே ரொம்ப எளிய அண்ணாவை எப்படி நான் நினைக்கிறேனோ அது மாதிரிதான் அண்ணனையும் நினைக்கிறேன். பேராற்றல், ரொம்ப அறிவாற்றல், மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தன்னுடைய ஆண்டு விழாவும் 17வது ஆண்டு விழாவும் எனக்கு பாராட்டு விழாவும் வைத்திருக்கிற இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுகின்ற டாக்டர் சிவகுமார் அவர்களே, இந்த விழாவிலே எனக்கு முன்னாலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு அவர்களே, மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் RS முன்றத்தனம் அவர்களே, டாக்டர் மணிமொழி அவர்களே, திரு சம்பத் அவர்களே, இன்றைக்கு விருது பெற்றிருக்கின்ற பெரியவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மணவாளன் அவர்களே, வருகை தந்துள்ள பொழுது குறிப்பிட்டார்கள். திரு முன்றத்தனம் அவர்களும் சிவகுமார் அவர்களும் குறிப்பிட்டார்கள் விஐடி பற்றி. என்னுடைய எண்ணமே நம் நாட்டில் இருக்கிற அதிகம் பேரை உயர்கல்வியில சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான். நாம் அதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். ஆங்கிலத்தில் GER என்று சொல்லுவோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதில இருந்து 23 வயது வரை இருப்பவர்களில் உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த எண்ணிக்கையில் 27% பேருக்குத்தான் இந்தியாவிலே உயர்கல்வி கிடைக்கிறது. அது சராசரி. அதில் தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 50%, பீகாரை எடுத்துக்கொண்டால் 15%, மற்ற ஒரு 6-7 மாநிலங்கள் சராசரியை விட மேலே இருக்கின்றன. தென் மாநிலங்கள் எல்லாமே மேலே இருக்கு, வட மாநிலங்களில் 1-2 இருக்கின்றன, மற்ற எல்லோரும் அதற்கு கீழே இருப்பவர்கள் தான். அதற்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசுகளும் கல்விக்காக பணத்தை செலவழிப்பதில்லை. மற்றவர்களெல்லாம் 3-4%, 5%, 6%க்கு மேலே செலவழிக்கிற நாடுகள் எல்லாம் உண்டு. அதற்கு ஒரு வேர்ல்ட் ரேங்கிங் இருக்கிறது. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ரேங்கிங் என்று ஒன்று உலக அளவில் போடுகிறார்கள். அதில் இந்தியாவுக்கு 155வது இடம் கிடைத்திருக்கிறது. நமக்கு மேல 154 பேர் நம்மை விட அதிகமாக கல்விக்கு செலவழிக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? இதை மாற்ற முடியாதா என்றால் மாற்ற முடியும். ஆனால் மாற்றுகின்ற மனப்பான்மை இன்னும் வரவில்லை. அதனுடைய விளைவாக நாம் வளர்ச்சி ரிசர்ச்லையும் பின்தங்கி இருக்கிறோம். ரிசர்ச் அண்ட்
பப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேட்டன்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு நாடு போட்டி போட்டு வளர வேண்டுமானால் ஆராய்ச்சியில நாம் முன்னிடத்திலே முதலிடத்துக்கு வர வேண்டுமானால் அரசு கொஞ்சம் பணத்தை செலவழித்து இன்னும் கொஞ்சம் கல்விக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் பணத்தை செலவழித்தால் நாம் உலகத்தோடு போட்டி போட முடியும், வளர முடியும். அப்படிப்பட்டவையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனத்தை நான் பார்க்கிறேன். கல்வி இருந்தால் சமுதாயமும் மேலே வரும், வீடும் வளரும், நாடும் வளரும். அந்த பணியைத்தான் சிவகுமார் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இப்பதான் 55 வயசு முடித்திருக்கீங்களா? 56. இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நாட்டுக்கு பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. இந்தியாவின் வளர்ச்சியை நோக்கி பாராட்டி அவரை சிறப்பிப்பதில் எஸ்ரோ பெருமை கொள்கிறது. விஐடி வேந்தர் சிறப்பு பெறுகிறார். தட்டுக கைகளை, தட்டுக கை. திவ்யா எம்பி. திவ்யா எம்பி. ஆனந்தி பிஆர். பிரியா வர முடியாத காரணத்தால் அவர்களுடைய குடும்பத்தினர் அந்த தையல் இயந்திரத்தை பெற்றுக் கொள்கின்றனர். ரஞ்சித் எஸ்ஆர். புவனேஸ்வர். கோவர்தனா கே.